50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சக வலைப்பேச்சு அண்ணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன். என்ன சார் தக் லைஃப் இப்படி ஆயிடுச்சு? ஆக்சுவலி பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்துச்சு மணிரத்னம் மேலேயும் சரி, கமல்ஹாசன் மேலேயும். நீங்கள் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருப்பீங்க. இப்போ வரக்கூடிய மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. மணிரத்னம் அவர்கள் அவுடேட்டன்றதை தாண்டி ரொம்ப நிறையவே பேசுகிறாங்க, மரியாதை இல்லாமல் கூட பேசுகிறாங்க. எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது? அதான் இப்படி சல்லியாக நொறுக்கிட்டாங்களேங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு படத்தில் வடிவேலு சொல்கிற மாதிரி கமல் இமேஜையும் மணிரத்னம் இமேஜையும் சேர்த்தே நொறுக்கிட்டாங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்கும் பொழுது ரேடியாக கடித்து துப்பி வாந்தி எடுக்கிற அளவுக்கான படம் இல்லை. அங்கங்கே நீங்கள் ரசிக்கலாம், பட் நிறைய கேள்விகள் இருக்குது. உள்ளபடியே மணிரத்னம் இதை செஞ்சுருக்கலாம், இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பதில், நிறைய நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். ஒரு கனெக்டிவிட்டி இல்லை, அதெல்லாம் உண்மை தான். பட்டு கமலஹாசனுடைய நடிப்பை மட்டுமே நம்ம வியக்கிற அளவுக்கு ஒரு படம் இருக்குது. நான் தான் அந்த எங்கள் ரிவ்யூவில் கூட பஞ்சில் அதுதான் சொன்னேன், கமலஹாசனுக்கு இது ஒரு லக்கான மூவி, லக் லைஃப் அப்படின்னு முடித்தேன். என்னென்னா ஒரு கமல்ங்கிறவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டரி அப்படிங்கிறத மற்றும் ஒரு நிரூபிக்கிற அளவுக்கு ஒரு படத்தை மணிரத்னம் கொடுத்துருக்கிறார். அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு படமாக நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன் இப்படி இதை பண்ணாங்க? டைலாக்ஸ் எல்லாம் மணிரத்னம் படத்தில் நம்ம இந்த மாதிரிலாம் டைலாக் கேட்டதே கிடையாது. ஏன் இப்படி ஒரு டைலாக் அவர் எழுதினார் அப்படின்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் அதான் கமல் வச்சிருக்கிற ஒருத்தரை கமல் மகனான்னு நினச்ச ஒருத்தன் போய் கைப்பற்றணும்னு நினைக்கிறான்ல, அதெல்லாம் பெரிய கலாச்சார அதிர்ச்சியாக இருந்துச்சு நமக்கு. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் பல குடும்பங்கள் நடக்கிறது. அப்போ வில்லேஜ்லலாம் நம்மளே பார்த்துருக்கோம். ஒரு பெரியவர் இருப்பார், எங்கேயாவது கண்காணாத இடத்துல யாராவது ஒருத்தர் ரெடி பண்ணி வச்சுருப்பார். அவர் பையனுக்கு அது தெரியும், அப்பா அங்கே போயிட்டு வராருன்னு தெரியும். ஆனால் அந்த அம்மாவை எங்கேயாவது பார்த்தா கூட அவங்க அம்மாவை பார்க்குற மாதிரி அப்படியே ஒதுங்கி போவாங்க. அந்த மரியாதையை கொடுத்து அப்படியே ஒதுங்கி போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணா எங்கள் அப்பா அப்படின்ட்டு போவாங்க. அந்த மரியாதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு விஷயத்த எப்படி யோசிச்சாங்கன்னே தெரில. ஒரு விமர்சன ரீதியாக அவங்க பல பேர் பேசுகிறது எல்லாமே ஓரளவுக்கு சரிதான். ஆனால் அது ரொம்ப மரியாதை குறைவாகவும் ரொம்ப அசிங்கமாகவும் பேசுகிறது தான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. எவ்வளோ பெரிய பெரிய படங்களை கொடுத்துட்டு நம்மளை வியக்க வச்சவங்க தான் இவங்க. எங்கேயோ ஒரு இடத்துல தடுமாறி இருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கமலும் மணிரத்னமும் 2 பேரும் பெரிய லெஜெண்டரி. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது கோட்டை விட்டாங்களோன்னு தோணுச்சு. இப்போ இந்த இதில் பைக்கில் போவாங்க, ரோட்டில் பக்கத்தில் பைக்கில் பேசிகிட்டே போவாங்க. கொஞ்சம் தூரத்தில் போய் உள்ள போகிறாங்கிறது கன்ஃபார்மாக தெரியும் நமக்கு. நீங்கள் தனியாக ஒருத்தன் போயிட்டான்னா பிரச்சனை கிடையாது. 2 பேரும் அப்படி பேசிகிட்டே போகும்போது ஒன்று எதுக்கு வர்றவங்க அடிப்பான், இல்லைன்னா இவங்க போய் யாரையாவது அடிப்பாங்க. அதுதான் இந்த படத்தில் நடந்திருக்கு. ஆரம்பத்தில் இது பற்றி கேள்விப்படும் போதெல்லாம் ஆக்சுவலாக ஜெயமோகன், மணிரத்னம், கமல் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணி எழுத்தாளர் ஜெயமோகன். ஆமாம், அவர் இதுக்குள்ளே வந்திருக்கிறார். ஜெயமோகனுக்கு 40 லட்ச ரூபா சம்பளம் பேசி அவரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. டைலாக் முழுக்க அவர் தான் எழுதணும். அப்புறம் கமல் நான் எழுதுறேன்னு சொன்ன பிறகு ஜெயமோகன் வெளியில் போனாரா, அல்லது ஜெயமோகன் வெளியில் போனதுனால கமல் எழுத வந்தாராங்கிறது தெரியல. அங்கே உள்ள ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று ஓடி இருக்குது. ஜெயமோகன் வெளியேறினாரா வெளியேற்றப்பட்டாரான்னு தெரியல. ஒருவேளை ஜெயமோகன் இதுக்குள்ளே இருந்திருந்தா இந்த அளவுக்கு இது மோசமாக வந்திருக்காதோன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வலதுசாரி சிந்தனையாளர், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதை படத்துக்குள்ளே கொண்டு திணிக்க மாட்டார். கொஞ்சம் அந்த டைலாக்கெல்லாம் நம்ம கேட்குற விதத்தில் இருக்குங்கிறதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் ஏன் வெளில போனாருன்னு தெரியல. அதான் இப்போ ஒரு படம் தன் மோசமான முடிவை நோக்கி போகும்பொழுது இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து சில அறிகுறிகள் வரும். அந்த மாதிரி தான் வந்துருச்சு போல இருக்கு. இப்போ இதில் ஈகோ கிளாஷ்லாம் சொன்னாங்க. கமலுக்கும் மணிரத்னத்துக்கும் இருந்திருக்கலாம், அதனால படத்தை கவுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரகுமானோட பாட்டும் சரி, அந்த ஒரு பாட்டை அந்த இடத்துல வச்சுருந்தா என்ன, அது ஏன் அந்த சீனே உருவாக்கலை, என்ன பிரச்சனை? அப்போ ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்குன்ற மாதிரி தானே பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு லென்த்து பார்த்துருப்பாங்க. பெரிய அளவு படம் போயிட்டே இருக்குது, இவங்க நறுக்கி போட்டதே 2.25 மணி நேரம் வருதுன்னா அப்போ நறுக்குனது எவ்வளோ வந்திருக்கும்? ஓகே. ஆமாம்மா, என்னப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. 8 மணி நேரம் எடுத்தேன், 7 மணி நேரம் எடுத்தேங்கிறாங்க. ஃபைனல் ஃபுட்டேஜே 7 மணி நேரம் வந்துச்சு, 8 மணி நேரம் வந்துச்சுன்னா பேசுகிறத நம்ம கேள்விப்படுறோம்ல. இப்போ கேம் சேஞ்சர் படம் 8 மணி நேரம் வந்தது அந்த படத்தினுடைய எடிட்டர் சொல்லியிருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் அதை நாங்கள் 3 மணி நேரமாக குறைச்சோங்கிறாரு பாருங்க.
அப்போ நீங்கள் 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் படத்தை தூக்குறதுங்கிறது சாதாரண விஷயமா? அப்போ முதல்ல எங்கெல்லாம் கை வைப்பாங்கன்னா, முதல்ல காமெடியன்ஸ் மேலே கை வைப்பாங்க, அப்புறம் பாட்டில் கை வைப்பாங்க. ஸோ இப்படி மெல்ல மெல்ல கரைஞ்சி தான் இந்த படம் இப்படி வந்து நிற்கும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை இவங்க நினச்ச மாதிரி, மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் எடுத்துட்டாங்களோன்னு தோணுது. அப்போ ஃபைனல் ஃபுட்டேஜ் குறைச்சிட்டே வரும்போது, சரி ஒரு பாட்டை தூக்கு, இந்த பாட்டை வந்து ஒரு 4 வரி வை போதும் அப்படின்னு நல்ல நல்ல பாட்டெல்லாம் காவு கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ ஆனால் நிறைய பேர் தேட்டருக்கு போயிட்டு இப்போ மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பாட்டை ஏன் வைக்கலங்கிறத இங்கே பிரச்சனையாக இருக்குது. அட்லீஸ்ட் அந்த பாட்டையாக நாங்கள் பார்த்துட்டு வந்துருப்போன்ட்டு. ஸோ அதை ஏன் யோசிக்காமல் விட்டாங்க? அதாங்க, ஒரு பாட்டுக்காக ஓடின படங்கள்லாம் இங்கே உண்டு. பாட்டு சூப்பராக இருக்கும், அந்த பாட்டுக்காக காத்திருந்து உள்ளே போய் பார்த்துட்டு வெளியில் வந்த படங்கள்லாம் நிறைய இருக்குது இங்கே தமிழ் சினிமாவில். அந்த ரசனை இன்னும் போகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இப்போ நீங்கள் விஜய் ஆடுற ஒரு பாட்டுங்க, இந்த மலம பித்தான்னு ஒரு பாட்டு வந்துச்சு, அந்த பாட்டை ரிப்பீட் மோடில் எத்தனை பேர் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தான்னு தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பாக. படமெல்லாம் பார்க்க மாட்டான், அந்த பாட்டு ஓடும்போது உள்ளே போவான், பாட்டை பார்ப்பா வெளியில் வந்துடுவான். இப்படி வந்து அந்த படத்துக்கு ரிப்பீட்டடாக போன ரசிகர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு பாட்டு வந்து உள்ள ரசிகர்களை இழுக்கும்னு தெரியுது. நீங்கள் அந்த பாட்டு சில நேரம் படத்தில் வந்த பிறகு தான், அடடா இந்த பாட்டு இவ்வளோ பெரிய மேஜிக் பண்ணியிருக்கேன்னு தோணும். ஆனால் இந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய மேஜிக் பண்ணிடுச்சு. தமிழ்நாடு முழுக்க அந்த பாட்டை, இந்தியா முழுக்க பேசாதவங்களே கிடையாது, தமிழ் தெரிந்தவர்கள் எல்லாரும் இந்த பாட்டை முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்மை தான் பெஸ்ட்டுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாட்டு படத்தில் யார் பாடுறாங்கங்கிற அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தில் வந்து தி வெர்ஷனை வைக்கிறாங்களா, சின்மை வெர்ஷனை வைக்கிறாங்களான்னு விவாதம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ இவ்வளவும் தெரிஞ்ச மணிரத்னம் பாட்டை வச்சிருக்கணும்ல. அதுதானே வந்து மக்களை நீங்கள் மதிக்கிறதா அர்த்தம். அப்போ மக்களையே நீங்கள் மதிக்காமல் ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்கிறது தான் நம்மளால் உணர முடியுது. இப்போ ரீசெண்ட் டைமில் சங்கர் அவுடேட்டர் அப்படின்றத கேள்விப்பட்டோம். அப்புறமா வந்துட்டு ஏஆர் முருகதாஸ் அந்த வார்த்தையை சொன்னாங்க. இப்போ மணிரத்னம் அவுடேட்டர்ன்ற அந்த ஹேஷ்டேக் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் முருகதாஸ் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு, மதராசின்னு ஒரு படம் வரப்போகுது. சிக்கந்தர் படம் அது வந்த பிறகு நம்ம இதை பேசலாம். ஏன்னா இப்போ ஒருவேளை அந்த படம் வந்து சூப்பர் படமாக அமைஞ்சு இந்த மாதிரி ஒரு லாஜிக்கே அதை மீறிச்சுன்னு இதெல்லாம் பார்த்துருப்பாரு அவர் கண்டிப்பாக. கட்டாயமாக அவருக்கு தான் இப்போ திக்குங்க, ஐயோ என்னடா இது, சங்கர் அவுட்டு மணிரத்னம் அவுட்டு, அடுத்து நமக்கு டிக்கெட் வாங்கி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியலையேன்னு யோசிப்பார்ல. பட் மணிரத்னத்தை பொறுத்தளவுக்கு அவர் அவுட் ஆக மாட்டாருங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் டக்குன்னு வேற ஒரு சின்ன படத்தை எடுத்துக்கிட்டு நான் பழைய மணிரத்னம் தான்டா அப்படின்னு வந்து நிற்கக்கூடிய ஆள் தான் அவர். அதை நான் உறுதியாக நம்புகிறேன். பார்ப்போம், அவர் இழந்த பேரே அவர் தான் மீட்கணும். ஓகே. ஆனால் ரஜினி சார் கூட படம் பண்ணுறதா இருந்துச்சு சார், பண்ணுவாங்களா? இல்லை, இப்போ இனிமேல் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ரஜினி ரொம்ப பயப்படுறாரு. ஒரு படம் கீழே விழுந்துச்சுன்னா அது எங்கெல்லாம் அவரை பாதிக்குங்கிறதுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். இப்போ லால் சலாம் படம்லாம் விழுந்ததுனால, இப்போ இத்தனைக்கும் லால் சலாம் வந்து நான் கெஸ்ட் ரோல் தான் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து சொல்கிறாரு. அறிவிப்பே ரஜினிகாந்த் கௌரவ தோற்றத்தில் நடிக்கும்னு தான் வந்துச்சு அறிவிப்பே. அப்படி இருந்தால் அது ரஜினி படமாக தான் இங்கே கன்சிடர் பண்ணாங்க. அந்த படம் ஓடலன்னொடனே அவர் அடுத்த படத்தில் வந்து சம்பளத்தை குறைச்சிக்கிங்க, அதை வேட்டையன் பண்ணார் இல்லையா, அதில் சம்பளத்தை குறைங்கன்ட்டாங்க. அப்போது சம்பளம் குறையும், மரியாதை குறையும். அவர் இவ்வளவு நாள் வெற்றி பட நாயகனாக வந்தவர் அந்த ஒரு படத்தை வச்சு தீர்மானம் பண்ணுவாங்க, வெளியில் விவாதிப்பாங்க, இவ்வளவும் அவருக்கு தெரியல. அப்போ மணிரத்னம் இப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு என்ன நம்பிக்கையில் இவர்கிட்ட வருவார், அல்லது இவர் என்ன நம்பிக்கையில் அவர்கிட்ட போவார். ஸோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஓகே. கதை கேட்கும் போது இல்லை டிஸ்கஸ் பண்ணும்போது கமலுக்கு தெரிஞ்சிருக்கும்ல சார், ஏதோ ஒரு இடத்துல அந்த இதாகுது அப்படின்ற மாதிரி, லேக் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. அதை மாதிரி ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட லாஸும் இருக்க தான் போகுது. எப்படி சமாளிப்பாங்க ராஜ்கமல்? இல்லை, லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த படம் வந்து நான் தியேட்டருக்களுக்கே பெரிய அளவு விற்றுட்டாங்க. ஃபஸ்ட் காப்பி வந்து 150 கோடி பண்ணிருக்கார் மணிரத்னம். அந்த 150 கோடியை தாண்டி வர்ற லாபம், அதில் 30% அவருக்கு சம்பளம் மணிரத்னத்துக்கு. ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கமல், மிச்சம் அவர் தானே எடுத்துப்பார் வர லாபத்தை. ஒரு 30% அவர் கொடுத்துட்டு, அப்படி தான் ஏதோ கணக்கு பண்ணுறாங்க. அதனால் வந்து இப்போ தியேட்டர்கள் எப்படியும் முதல் நாள் ஒரு 17 கோடி வந்திருக்கு, ரெண்டாவது நாள் அப்படியே அது பாதியாக குறைஞ்சி போச்சு, பாதிக்கும் கீழே குறைஞ்சி போச்சு. இப்போ அப்படி முக்கிய பண்ணால் கூட ஒரு குறிப்பிட்ட தொகை பண்ணிடும் அது. ஸோ அதனால் வந்து ஒரேடியாக அவங்களுக்கு லாஸ் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. லாபம்னு பெருசாக நினச்சிருப்பாங்கல்ல, அது வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. மற்றபடி நான் தியேட்டர்கள் அவங்க முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இதில் கமல் வந்து பார்த்துருக்க மாட்டாரா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஒரு விஷயத்தை எழுதும் போதெல்லாம், சினிமாங்கிறது வந்து திரைமொழி தானே, நீங்கள் பேப்பரில் படித்து எந்த முடிவுக்குமே வர முடியாது. இதில் மேக்ஸிமம் நீங்கள் சரி பண்ணிட்டு அங்கே போய் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் காட்டுற மேஜிக் தான் தனி. ஏன்னா ஃபிலிம் பை மணிரத்னம் வரல, இயக்க மணிரத்னம் தான் வந்துச்சு. அதனால தான் நான் கேட்குறேன். அதான் அதுதான் இந்த 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுல இருக்கிற சிக்கல். அது இன்னொன்று, படத்தையே கமலுக்கு காமிக்கலைங்கிறது தான் நமக்கு வந்த தகவல். கமலுக்கோ சிம்புவுக்கோ
இவங்க படத்தையே காமிக்கல. முதல் நாள் சாயங்காலம் 6 மணிக்கு தான் கமலே முழு படத்தையும் பார்த்துருக்காரு. ஸோ ப்ரொடியூசராக கூட. ஆமாம், அது சில இயக்குனர்கள் அதில் பிடிவாதமாக இருப்பாங்க. அது என்ன தான் நீங்கள் வந்து ப்ரொடியூசரு, அவர் பல வருஷம் சினிமாவில் அப்படி இருந்தவர் இப்படி இருந்தவர்னா கூட அதை நான் காட்ட மாட்டேன்னு ஒரு கான்ட்ரவர்சியாக கொண்டு போகாமல் இது முடியல அது முடியல, அதோ வந்துருச்சு அதை வந்துருச்சுன்னு ஏதோ ஒன்று சொல்லி தள்ளிகிட்டே போவாங்க. ஃபைனலாக முதல் நாள் 6 மணிக்கு கமல் வீட்டில், அவர் இருக்கிற வீட்டில் ஒரு தியேட்டர் இருக்குது, அங்கே தான் அந்த படத்தை 2 பேருமே உட்காந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் கமல் ஓரளவுக்கு யூகிச்சிருப்பார். இத்தனை வருஷம் அனுபவத்தில் இந்த படம் இப்படி வந்திருக்கு, ஓடுமா ஓடாதாங்கிறது முதல் நாளே அவர் தெரிஞ்சு வச்சுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதே நாளில் தான் சிம்புவும் பார்த்துருக்காரு வேற ஒரு இடத்துல. அவர் பார்த்துட்டு துபாய் கிளம்பி போயிட்டார். அவர் பயங்கர அப்செட் ஆகிருப்பார் நிச்சயமாக. சிம்பு ஏமாந்துட்டாரா சார் இதில்? இல்லை, நிறைய எடுத்திருப்பாங்க சிம்பு வச்சு. ஃபைனல் ஃபுட்டேஜில் ஒரு போர்ஷன் குறைஞ்சிருக்கு. ஏன்னா கமல் வந்து இப்படி இந்த வார்த்தையை சொல்லியிருக்காருல்ல சிம்புக்கிட்ட, ஆரம்பிக்கும் போது என் படமாக இருந்துச்சு, முடியும் போது உன் படமாக மாறிடுச்சுன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா அப்போ என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? இவ்வளோ போர்ஷன் வந்து சிம்பு வச்சு எடுக்கிறாங்க, அப்போ சிம்பு வந்து செகண்ட் ஹாஃபில் நிறையா வருவாருன்னு நினச்சி தானே அவர் சொல்கிறாரு. கமலுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக ராஜ்கமல் அடுத்தது படங்கள் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விலாம் கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. எங்கள் ராஜ்கமல் எவ்வளோ கீழே விழுந்து எந்திரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. அவங்க பண்ணுற படங்களை அடுத்தடுத்து அழகாக போய் அப்போ அடுத்து அன்பறிவு படம் பண்ண போகிறாரு இருக்காங்க. ஸோ ஜூன் 6லேருந்து ஏதோ ஒரு டேட் ஒன்று பண்ணாங்க. ஜூன் 6 16 தெரில, ஏதோ ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. போகிறாங்க, ஷூட்டிங் போகிறாங்க. ஸோ அதனால் அவர்லாம் வந்து உட்கார்றாங்க. எவ்வளோ பெரிய ஃபெயிலியர்லாம் கொடுத்துருக்காரு. கேராமெல்லாம் பயங்கரமான ஃப்ளாப் படம், அதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் எந்திரிச்சு வந்துட்டார். மருதநாயகத்தில் எத்தனை கோடி போய் முடங்குச்சு, அதுக்காக என்ன உட்காந்து அழுதுட்டு இருந்தார் அவர். டக்குன்னு கிளம்பி அடுத்து இது ஓட ஆரம்பிச்சுவார். இதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக. இப்போ இதில் வந்துட்டு நிறைய பேர் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பெரிய படங்கள் பண்ணுறீங்க, அதில் வந்து நீங்கள் காம்பினேஷனாக கமல், த்ரிஷா, எஸ்டிஆர்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறீங்க, ஆடியோ லான்ச்சில் அவங்களும் நிறையா பேசுகிறாங்க, இன்ஃப்ளூயன்சர் கூட்டி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க. ஆனால் படமை பார்க்கும்போது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னும் போது ஒரு ஸ்கேம் மாதிரி தானே இதுவும். எங்களை எல்லாரும் வர வச்சுட்டு கடைசியில் பார்க்கும்போது படம் இவ்வளோ தான் அப்படின்னும் போது நாங்கள் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வந்தோம், எங்களை ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இது இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய படங்களில் பார்க்குறோம். இந்தியன் 2லையும் நடந்துச்சு, கங்குவாக்கும் நடந்துச்சு, இப்போ இதுக்கும் நடக்குது. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லைங்க, அவங்க ஒரு படைப்பை உருவாக்கும் போது அவங்களுக்கு அதனுடைய நிறை குறைகள் தெரியாது. அவங்க பண்ணுறது எல்லாமே சரின்னு நினச்சி தானே பண்ணுறாங்க. இப்போ இதை மக்கள் பார்ப்பாங்கங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க பண்ணுறாங்க. தவறுன்னு தெரிஞ்சால் அவங்க எதுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க? அவங்களே அந்த படத்தை ட்ரிம் பண்ணியிருக்க மாட்டாங்களா என்ன? இப்போ 2.25 மணி நேரம் படத்தை வந்து 2.25 மணி நேரம் அதை மாற்றிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய விமர்சனம் வந்திருக்காது. ஏன்னா இவங்க வைக்கிற முதல் விமர்சனமே வளவலன்னு பேசிகிட்டு இருக்காங்கங்கிறது தான். அப்போ பேசுகிற போர்ஷன்லாம் தூக்குங்க, தூக்கிட்டு இன்னும் கிறிஸ்பாக்கி ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 1/4 மணி நேரம், செகண்ட் ஹாஃபில் ஒரு 1/4 மணி நேரம் தூக்கிட்டிங்கன்னா இந்த படம் இன்னும் கிறிஸ்பாக வந்திருக்குமே. அதை இவங்க பண்ணலல்ல. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், எடுக்கிற எல்லாருக்குமே நம்ம படம் சூப்பர் ஹிட் படம்ங்கிற நினைப்பில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பார்க்குறவங்களுக்கு தானே அதனுடைய நல்லது கெட்டது தெரியும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தை எடுக்கும் பொழுது என்ன அதை இந்த இடத்துல அதையும் சொல்லி தொலைய முடியாது. ஏன்னா படத்தோட ஹீரோவுக்கே ஒரு முதல் நாள் தான் போட்டு காமிச்சிருக்கிறாரு. நீங்கள் ஒரு 50-60 பேரை கூப்பிட்டு படம் போடுங்கன்னா எப்படி போகிறாரு? அதுக்கெல்லாம் வாய்ப்பு. அது இறங்கி வரமாட்டாங்களா சார்? இந்த பெரிய அதுதாங்க ஈகோ. அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த ஈகோ இருக்கும்ல. நான் பண்ணுறது தாண்டா சரிங்கிறது இருக்கும்ல. அது சங்கர் கிட்டையும் இருக்கா சார்? எல்லார்ட்டையும் இருக்குது. ஒரு படம் ஜெயிச்சவங்களுக்கே இருக்கும், அப்புறம் அவங்களுக்கு இருக்காதான் என்ன? ஓகே, த்ரிஷாவை ஏன் சார் இப்படி ஆக்கிட்டாங்க? அது ஆக்சுவலாங்க ஒரு கேரக்டர். இப்போ ஒரு நடிகைங்கிறவங்க எல்லா ரோலும் பண்ணி தான் ஆகணும். அந்த ரோல் அவங்கள்ட்ட இன்னொன்று மணிரத்னம் கூப்பிடும்பொழுது சார் எனக்கு என்ன ரோல் வச்சுருக்கீங்க அப்படின்லாம் அவங்க கேட்க முடியாது. ஏன்னா ஒரு பெரிய லெஜண்ட். மணிரத்னம் படத்தில் நடிப்பதே பெரிய பெருமையாக நினைக்கிறவங்க இன்னமும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மணிரத்னம் கூப்பிட்றாரு, அவ்வளோதான். எத்தனை நாள் டேட் வேணும், எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க, எங்கே ஷூட்டிங், அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. பொன்னியின் செல்வன்ல எங்கேயோ கொண்டு போயிட்டு இதில் ஒரேடி அங்கே வச்சவர் தூக்கி ஒன்று கீழே போட்டாரு. அதுதான் அது அவங்கள பொறுத்தளவுக்கு நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பெரிய டைரக்டர்னு நம்பி போயிருக்காங்க. அந்த கேரக்டர் கூட தப்பான கேரக்டர் இல்லை. ஏன்னா இப்போ அனுஷ்காவே ஒரு படத்தில் பண்ணியிருந்தாங்க, சிம்பு நடிக்கிற ஒரு படம் வானம் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. நல்லா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நடிகைகள் வந்து நிறைய பேர் ப்ராஸ்டியூட்டாக நடிச்சிருக்காங்க படத்தில். ஆனால் வந்து உறவு முறை தாண்டி தப்பான ஒரு இதில் போகும்போது அது எடுக்கும்போது உங்களுக்கு தெரியாது. காட்சிகளை வந்து எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக எடுக்க மாட்டாங்க, தலைகீழாக எடுப்பாங்க, நடுவுலேருந்து எடுப்பாங்க. உங்களுக்கே புரியாது என்ன நடக்குதுன்னு. இப்படி உட்காருங்க இந்த டைலாக் சொல்லுங்கள், இப்படி பாருங்கன்ட்டு போயிடுவாங்க. சரி ஏதோ ஒன்று நம்ம பேசுகிறாங்க, ஃபைனலாக வரும்போது தான் ஐயோ இப்படி வந்துருச்சேன்னு தோணும். அந்த மாதிரி தான் அவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க.
ஓகே, இதுல இப்ப இந்த மாமனாரின் இன்பவரி பார்ட் 2 இந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல சார், இதை எப்படி சார் பாக்குறது? இல்லை, படம் பார்க்குறவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க. அவங்க காசு கொடுத்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கோபம் வரும். அவங்க சொல்கிறது எல்லாமே சரிதான். அதுக்காக வந்து ரொம்ப தரந்தாழ்ந்து பேசுகிறது தான் நமக்கு என்னடா இது இப்படி பேசணுமா அவங்களன்னு தோணுதே தவிர, நீங்கள் இது இந்த வார்த்தையை கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுதானே நடக்குது. மாமனாரின் இன்பவரி தான் அதுதானே இந்த கதையில் நடக்குது. அதனால் அதில் ஒன்றும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. பட் சொல்கிறவங்க கொஞ்சம் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்த. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப நன்றி. நன்றி.